வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கஞ்சி வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு. இதில் 2 கிலோ பச்சரிசி கழுவி காய வச்சு அதில் 1/4 கிலோ ஜவ்வரிசி போட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, 7-8 மிளகாய். இதை நம்ம மிளகாவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இந்த ஒரு டம்ளர் மாவில் 7 டம்ளர் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த மாவில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கிட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ 7 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்ச தண்ணியில் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதித்த உடனே மாவை கரைச்சி அதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். 20 நிமிஷம் சிம்மில் வச்சு மேலே ஆடை வர்ற வரைக்கும் கிண்டணும். அது எப்படி வெந்ததுன்னு தெரியாதவங்க என்ன பண்ணணுன்னா, நம்ம 20 நிமிஷம் டைம் வச்சுக்கலாம். 20 நிமிஷம் டைம் வச்ச பிறகு நம்மளுக்கு அது வெந்து போச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இறக்கி அதில் சீரகம் போடணும். சீரகம் போட்டு அப்புறமா நம்ம துணியை போட்டு வத்தல் ஊற்றணும். முதல்ல சீரகம் போட்டால் வத்தல் கலர் மாறிடும். அதனால் இறக்கி வச்சு சீரகம் போடணும். நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா போடுறப்ப உப்பையும் போட்டு கரைஞ்ச உடனே தான் மாவு கரைச்சி ஊற்றணும். நம்ம வத்தல் ஊற்றுறதை பார்க்கலாம். கஞ்சி மாவை இறக்கி வச்சுட்டு சீரகம் போடணும். சீரகம் போட்டு கரைஞ்சி விடணும். இதே போல் வெள்ளை துணி விரித்து போட்டு அதில் கரண்டியால் மொண்டு இதே போல் ஊற்றணும். இவங்க என்னுடைய அம்மா தான் வத்தல் ஊற்றுறாங்க. வத்தல் ஊற்றியாச்சு. காஞ்சதும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.